காட்ஜில்லா எக்ஸ் காங் சூப்பர்னோவா அந்த மூவிக்கான ஒர்க்கு ரொம்ப பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல அந்த படத்தில் ஸ்பேஸ் காட்ஜில்லா தான் வில்லனாக வரப்போகுது அப்படிங்கிறது அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சப்பவே பட் அதை எந்த இடத்துலையுமே நம்ம மான்ஸ்டர்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இடத்துலையுமே அது மென்ஷனே பண்ணலை. பட் எல்லாருமே ஆசைப்பட்டது கண்டிப்பாக ஸ்பேஸ் காட்ஜில் வரணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அது போக எல்லாருமே ஆசைப்பட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபுல்லாக இது வரைக்கும் வந்த எல்லா படங்கள்லையுமே காங் ஃபோக்கஸாகவே போயிட்டுருக்கு, காட்ஜிலா ஃபோக்கஸாக எந்த படமும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வரப்போட படமாச்சு காட்ஜிலா ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அது போக ஹியூமன் சைடில் என்னென்ன இதை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும், அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா டைட்டனை ஃபோக்கஸ் பண்ணியே தான் படங்கள் போகும். அதுலேயும் முக்கியமாக காங்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் போயிருக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக காட்ஜிலாக்கான ஒரு அடிக்கலாக தான் வரும். இல்லை அதிக டைமில் நம்ம காட்ஜிலாவை பார்க்கலாம், ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்திருக்கு. அது என்னென்னா, நம்ம டோவோ சைட்லேருந்து ஒரு வெப்சைட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பேஸ் காட்ஜிலாக்கான உரிமத்தை நம்ம மான்ஸ்டர்ஸ்லேருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம்லைன் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது டோவோ சைட்லேருந்து ஸ்பேஸ் காட்ஜிலாக்கான உரிமத்தை வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது இந்த வரப்போகிற சூப்பர் நோவா மூவிக்காண்டி தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த படத்தில் கண்டிப்பாக ஸ்பேஸ் காட்ஜிலா இருக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இன்னும் சில ரூமர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம காட்ஜிலா தான் ஸ்பேஸ் காட்ஜிலாவாக மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அப்படி வரக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் மெயின் இல்லைனா ஸ்பேஸ் காட்ஜிலாவை இறக்கி நம்ம காட்ஜிலா அதை தோக்கடிக்க முடியாமல் தோற்று போய் அதுக்கப்புறம் நம்ம காட்ஜிலா எப்படி அந்த ஸ்பேஸ் காட்ஜிலா ஃபோக்கஸ் பண்ணி இப்போ இது பண்ணுது அப்படிங்கிறத தான் இந்த படத்தில் காட்டுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த படத்தோட கதை சூப்பராக இருக்கு தான் நான் நம்புகிறேன். அது போக மான்ஸ்டர்ஸ்லேருந்து இப்போதைக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு. என்னென்னா, நம்ம மோனார்க்குன்னு ஒரு சீரிஸ் பார்த்துருப்போம். ஆல்ரெடி 2வது சீசன் வந்துருச்சு. அதுக்கான ப்ரீக்வலாக ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னடா மோனாருக்கே ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரி தான்டா, மறுபடியும் அதுக்குலேருந்து ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரி ஏன்டா அடாப்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ப்ரீக்வலுக்கே ப்ரீக்வலுங்கிறது வேண்டாத வேலையாக தான் எனக்கு தோணுது. பட் மோனார்க்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்த ஒரு சீரிஸ். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ப்ரீக்வலும் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். யாரெல்லாம் மோனார்க் சீரிஸ் பார்த்தீங்களோ அவங்க அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது போக ஸ்பேஸ் காட்ஜிலா இதில் வந்தால் நல்லாயிருக்குமா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.